தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்க சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஆராதனை உனக்கு என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய நம்பிக்கை. என் தேவனால எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும், என் தேவனால எல்லா விதமான கிரியைகளையும் எனக்காக செய்து முடிக்க முடியும். ஒருவருக்காக ஆண்டவர் அரசாங்கத்தையே மாற்றுவார். உங்க ஒருவரை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் உன்னுடைய மேல் அதிகாரிகளை தேவன் மாற்றுவார். உன் ஒருவரை ஆசீர்வதிப்பதற்காக எல்லா சட்டங்களையும் தேவன் நிறைவேற்றுவார். உன் ஒருவரை ஆசீர்வதிப்பதற்காக சட்ட திட்டங்களை தேவன் திருத்தி எழுதுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம ஆராதிச்சு கொண்டிருக்கிறோம். தேவையானது ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரே, உங்களை நம்புறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன். என் பார்வைக்கு இது கடினமாக தான் இருக்கு, என் பார்வைக்கு இது வருத்தமாக தான் இருக்கு, என் பார்வைக்கு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. சில நேரங்களில் இந்த விசுவாசத்தை விட்டு நான் வெளியே போயிடலான்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை நாம விசுவாசிக்கிறேன்னு சொல்றான் பாத்தீங்களா? நான் சொல்லுவேன், அதை விட ஒரு பெரிய மேன்மை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்த தேவன் இனிமேலும் நடத்தி செல்வதற்கு வல்லமையுள்ள உண்மை உள்ளவராயிருக்கிறார். இதுவரைக்கும் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு பாதி வழியில விட்டுட்டு போற ஒரு தேவன் அல்ல. மனுஷங்க அப்படி செய்வாங்க. உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டு பாதி வழியில உன்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன் அல்ல. உன்னை இதுவரைக்கும் கொண்டு வந்தார்ல, இன்னமும் உன்னை நடத்துவார், இன்னமும் உன்னை தாங்குவார், இன்னமும் உன்னை தப்பி வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தினம் மகிமைப்படுத்தலாம்.